சென்னையில 2 பிரிவு இருக்குங்க. ஒண்ணு நார்த் மெட்ராஸ், இன்னொன்னு சவுத் மெட்ராஸ். சவுத் மெட்ராஸ் எப்பவுமே உயர்தரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நார்த் மெட்ராஸ எல்லாருமே கழுவி கழுவி ஊத்துவாங்க. நார்த் மெட்ராஸ்ல இருக்கிற ஆளுங்கலாம் ரொம்ப மோசமான ஆளுங்க. அவங்க கிட்ட பேசுறத கூட பயந்து தான் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்த் மெட்ராஸ்ல இருக்கிற பொண்ணுங்கலாம் வீட்டுக்கு அடங்க மாட்டாங்க. நார்த் மெட்ராஸ்ல இருக்கிற ஆளுங்கலாம் கூவம் அப்படின்னு கழுவி கழுவி ஊத்துவாங்க. ஆனா நார்த் மெட்ராஸ்ல இருந்து ஒரு பொண்ணு உள்ளாட்சி தேர்தல்ல தன்னை எதிர்த்து நின்னு போட்டியிட்டவங்கள விட 6300 ஓட்டு அதிகமா வாங்கி நம்ம சென்னையோட மேயரா இருக்காங்க. மேயர் பிரியா. மேயர் பிரியா இருக்காங்கல்ல, அவங்க இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, சென்னையில கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குல்ல, மாநகராட்சி ஸ்கூலு. அந்த மாநகராட்சி ஸ்கூல்ல படிக்கிற ஸ்கூல் பசங்களுக்கு 2 செட் யூனிஃபார்ம் ஃப்ரீ. கால் சாக்ஸ், அதுக்கப்புறம் ஷூ, இது எல்லாமே ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது, இந்த சூளைமேடு விருகம்பாக்கம் இருக்குல்ல, அந்த ஏரியால ஒரு பழைய பிரிட்ஜ், பழைய மேம்பாலம் ஒன்று இருக்குங்க. அங்க நிறைய லாரி போகுது, நிறைய பஸ் போகுது, நிறைய வெயிட்டான வெஹிக்கிள்ஸ்லாம் போகுது. அதனால அது ரொம்ப சேஃப்டியானதே கிடையாது. அதனால அந்த மேம்பாலத்தை இடிச்சிட்டு புதுசா 2.25 கோடியில ஒரு பாலம் கட்டப்படும் அப்படின்னு 2வது அறிவிப்பு சொல்றாங்க. 3வதா என்ன சொல்றாங்கன்னா, சென்னையில நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் பாத்தீங்கன்னா விரிசல் விட்டுருக்கும். செவுர்லாம் பாத்தீங்கன்னா விரிசல் விட்டுருக்கும். அதுக்கப்புறம் சுண்ணாம்பு அடிக்காம இருக்கும், பெயிண்ட் பூசாம இருக்கும். அப்புறம் அங்க பாத்ரூம் கூட சரியா கட்டி கொடுத்துருக்க மாட்டாங்க சென்னையில கவர்மெண்ட் ஸ்கூல்ல. அதனால 20 கோடிக்கு அந்த சென்னையில இருக்கிற ஸ்கூல்லாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு 20 கோடிய அங்க இருக்கிற சென்னை ஸ்கூலுக்கு நிதி கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சென்னையில இந்த லேடிஸ் இருக்காங்க பாத்தீங்களா, பெண்கள், அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஜிம், உடற்பயிற்சி கூட இருக்குல்ல, ஃப்ரீயா ஜிம்மு கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு 10 கோடி நிதி அறிவிப்பை விட்டுறாங்க. இப்படின்னு நிறைய அறிவிப்பை சென்னையில இருக்கிற மக்களுக்கு நிதி அறிக்கையை விடுறாங்க இந்த மேயர் பிரியா. ஆனா அந்த மாநகராட்சி உறுப்பினர்கள் அந்த இடத்துல சுத்தி உக்காந்துருக்காங்கல்ல, அப்போ 3 பேரு 4 பேரு ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. மேயர் பிரியா வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணா இருந்தாலுமே சென்னை மாநகராட்சியோட மேயரா இருக்காங்க. அவங்க ஒரு பொண்ணு தான். ஆனா அவங்க பேசுறதுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கலாம். ஆனா அங்க இருக்கிற மாநகராட்சி உறுப்பினர்கள் நிறைய பேர் ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பத்திரிகையாளர்கள் இருக்காங்கல்ல, ஸ்டூடியோக்காரங்க, அவங்க கேமரா எடுத்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ 4, 5 மாநகராட்சி உறுப்பினர்கள் ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்த பத்திரிகையாளர்கள் திடீர்னு கேமராவை அவங்க முன்னாடி திருப்பிட்டாங்க. 1, 2 பேர் என்ன பண்றாங்கன்னா, ஐயோ கேமரா எடுத்துட்டு இருக்காங்க, நியூஸ்லாம் போடுவாங்க, நம்மளை கிழிப்பாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, மேயர் பிரியா பேசிட்டு இருக்காங்க, நாம் இப்படி ஃபோன் பேசிட்டு இருக்கோமே அப்படின்னு பயந்துட்டு 2 பேர் ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. ஆனா இன்னும் 2 பேர் நீ எடுத்துக்க அப்படின்ட்டு ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப இன்சல்ட் பண்றாங்க அந்த மேயர் பிரியாவை. இதெல்லாம் ரொம்ப வருத்தத்தக்கதா இருக்கு. பார்க்கலாம்.